ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுதாவின் அழகிய இளம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் வெளியில் கிளம்பியிருக்கேன். நானும் பையனும் தான் கிளம்பியிருக்கோம். வண்டியில் போல் பஸ்ஸில் தான் போகலான்னு போயின்ட்டுருக்கோம். வண்டி கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வண்டியை நான் தொட்டே ஒரு 1.5-2 மாதத்துக்கிட்ட ஆகுது. 2 வீலரு எங்கே போனாலும் பையனோட தான் போகிறது. இப்போது நான் போகிறத வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கன்ட்டு. ஆமாங்க, ஜிஆர்டி தான் போயிருந்தேன். என்னோடய கொலுசு எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டி இருந்தது. அது எல்லாமே அருந்துருச்சு. சரி, அதை போய் மாற்றிட்டு வந்துடலான்ட்டு நானும் பையனும் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் கொலுசோட வெரைட்டிலாம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கொலுசும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் காலுக்கு மெட்டியும் தேவைப்பட்டுச்சு. என்னோடய பழைய மெட்டி ரொம்ப டைட்டாகிடுச்சு. அதனால் அதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் மில்க் ஒன்று நான் ஒன்று பையன் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வந்ததும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா காலையில் நான் சாதம் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். பொரியல் எதுவும் பண்ணலை. இது காலையில் இட்லி பண்ணியிருந்தேன். அந்த பாத்திரம் அப்படியே இருக்குது. கிச்சன் கூட க்ளீன் பண்ணலை. நான் அப்படியே கிளம்பிட்டேன், டைம் ஆகிடுச்சின்னு. முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன், சாதம் வடிச்சிருந்தேன். இவ்வளோ தான். பீட்ரூட் இருந்துச்சு, பொரியல் பண்ணியிருக்கலாம். பட் டைம் இல்லை, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் லஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி, பையன் வத்தலாவது வருங்கம்மா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி, வத்தல் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வறுத்துட்டேன் நான். அதுக்குள்ளே பையனுக்கு பொடி இட்லி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. காலையில் வச்ச இட்லி மீதி இருந்தது. அதை வச்சு அவன் பொடி இட்லி ரெடி பண்ணிக்கிட்டான். நான் வத்தல், முள்ளங்கி சாம்பார், கொஞ்சம் தயிர் இருந்தது. அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்ததால் போய் படுத்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்த பொருளை எப்போவுமே சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் எடுத்து நான் போடுவேன். அது மாதிரி வந்த உடனே சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி வச்சுட்டேன் நான். சரி, பையன் அதை எடுத்துருங்கம்மா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னா சரி, நான் அதை எடுத்து காமிச்சிட்டேன். நான் அந்த மெட்டி தான் வாங்கியிருந்தேன். கொலுசும் வாங்கியிருந்தேன். நான் ஜிஆர்டியில் நகைச்சீட்டு போட்டிருந்தேன். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தோடு அது முடியுது. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச உடனே நம்ம போய் வாங்கிக்கலாமா, இல்லை 12 மாதத்தில் தான் போய் வாங்கணுமா அப்படின்னு இருந்தது. ஹஸ்பண்ட் நீ எதுக்கும் இப்போ தான் போகிறல்ல, போயிட்டு ஒரு வழியாக கேட்டுட்டு வந்துடு அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே போய் நான் கேட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதத்தோடு முடிஞ்சிடுச்சு, நாங்கள் பணம்லாம் பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் ஹஸ்பண்டோட போகல, அவங்க கூட போயிருந்தால் நான் ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பேன். சரி, நம்ம கட்டின பணத்துக்கு மட்டும் வாங்கிக்கலாமா, இல்லை கூட ஏதாவது சேர்த்து வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு நான் 5000 ரூபாய்க்கு நகைச்சீட்டு போட்டிருந்தேன். நான் சரி, அவரோட பார்த்துக்கலாம், நம்ம இதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் பையனும் வாங்கிட்டோம். பையன் அந்த ஸ்டூலில் வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா இதில் சரியாக தெரியவே இல்லை, நீங்கள் போட்டே காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, நம்ம அதை நம்ம தான் சாமி கும்பிட்டுட்டுமே வச்சு அப்படின்னு சொல்லி நான் கால்லையே போட்டுக்கிட்டேன். நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க. நான் இது வரைக்கும் போட்டது எல்லாமே ரொம்ப மெல்லிஸாக தான் போட்டுட்ருந்தேன். எனக்கு அப்படி தான் போட பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக போடு அப்படின்னாங்க. சின்ன சின்னதாக வாங்கி அடிக்கடி நீ அதை அறுத்துடுற, காலில் போட்டு உனக்கு தங்கவே மாட்டேங்குது, இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த சைஸாவது எடுத்தேன். இல்லைன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் நான் காலில் போட்டுட்ருப்பேன் எப்போவுமே. நகைச்சீட்டு எடுக்க போகும்போது நான் அதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த கொலுசு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை போட்டதுக்கப்புறம் தான் கால் கொஞ்சம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. மெட்டி எனது ரவுண்டு மெட்டி தான் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அந்த இடமே கால் போட்டதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது. மணல்லலாம் நடக்கும்போது பார்த்தா மண் புகுந்துக்கிட்டு கொஞ்சம் புண்ணாகிற மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம், நம்ம அதை கொஞ்சம் நீக்கிக்கிட்டு வந்துடுவோன்னு அதையும் நீக்கிக்கிட்டு வந்துட்டேன். ரவுண்டு மெட்டி இது அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சைடில் போடுவோம் இல்லையா, அந்த மெட்டி. சரி, இதே நம்ம காலில் போட்டுக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இதை காலில் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருந்துக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பூ கொஞ்சம் நாவப்பழம் வாங்கிட்டு வந்தேன். வந்ததுமே நாவப்பழம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குலுக்கி வச்சிட்டேன். அது கொஞ்சம் நேரம் ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, நாளைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆடி மாதம், சரி பூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த பூ 50 ரூபா. நான் அந்த பூவையும் கட்டி முடிச்சிட்டேன். 3 முழம் அந்த பூ கட்டினது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை கட்டி முடிக்கிறதுக்கு.
என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்து வீடியோ போடணுன்ற ஒரு எனர்ஜி வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.